இந்த ஃப்ளாட்டில் எத்தனை ஐஏஎஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? புள்ள படுத்துட்டு ஒரு எஸ்எம்எஸ் கொடுத்துருவாங்க, போலீஸ் வந்து உங்களுக்கு தூக்கம். 100க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு செய்தித்தாள்களில் நம்மளால விவரங்கள் செய்தித்தாளெல்லாம் வரல. நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் சீமான் சொன்னார். அது எந்த டேட்டா உள்ள பொய்யது. கடந்த கால அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதாமா இருந்தப்போ உள்ள ரிவெஞ்ச் எல்லாமே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. தீபக் ராஜா பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டார், ராமர் பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அதிமுகவில் ஒரு சேலத்தில் ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டார், தொகுதியிலே ஆமாம் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். இப்போ இந்த அம்சாங்குடைய படுகொலை மிகப்பெரிய படுகொலை. அவர் சொல்லிட்டார், ரவுடிகளுக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழி தான் நான் பேசுவேன் அப்படின்னு. அப்போ இது வந்து ஒரு நேரடியான ஒரு மிரட்டல் தான். அவர் அண்ணன் ஆற்காடு சுரேஷோட பிறந்தநாள் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அன்னைக்கு அமாவாசை, அன்னைக்கு மர்டர் பண்ணுறாங்க. பொதுவாக அந்த கூலிப்படை அட்டாக்கு அமாவாசை பௌர்ணமி பார்த்து செய்வாங்க. அது ஒரு ஐதீகம் அவங்கள்ட்ட இருக்குது. பழனி பாபா எம்ஜிஆரோட இருந்தார். எம்ஜிஆரை தொப்பின்னு கூப்பிட்ட ஒரே அளவர் தான். தொப்பி வாடா போடா உட்கார்ற எல்லாரையும் வாடா போடா தான். அதை காப்பி பண்ணது தான் சீமானு. நீட் மரணம்னா உங்களுக்கு யார் என்ன பொருள் சொல்லுங்கள்? அனிதா தான் சொல்லுவாங்க. அனிதாவுடைய அண்ணனை அந்த ஊரில் கேண்டிடேட் அனுப்பப்பட்டிருக்காரு ராம்ஸ்டாங், பகுஜன் சமாஜ்வாதி கட்சியில். அவர் பெரம்பூருடைய மண்ணின் மைந்தர். அந்த ஊரில் நல்லது கிட்டதுன்னா அவர் தான் பண்ணுறாரு. அப்போ அவர்கிட்ட சில நியாயத்துக்கு போய் நின்றுருப்பாங்க. ரவுடிக்கு இவ்வளோ கட்டமைப்பு அவர் சொன்னதே எனக்கு வியப்பாக இருந்துச்சு. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காட்டில் விஷம் பரவட்டும். யார் சொன்னது? அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். பழனி பாரதின்னு ஒரு பாடகர் சொல்லியிருக்காரு, சமுதாயத்தை மாற்றணும் கட்டமைக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதர் சமூகமே விஷமாகட்டும் போபால் மாதிரி ஆகட்டும் நினைப்பாரா? யோசிக்கவே இல்லை பாருங்க. நம்மளும் இதை விளக்குனது அம்சாங் தான். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். சென்னை மாநகரம் அப்படின்னு சொன்னா தமிழகத்தினுடைய தலைநகரம். தமிழகத்தில் இருக்க எல்லா மக்களும் உற்று நோக்குகிறார்கள். தொடர்ந்து ரவுடிசங்களுக்கு ஒரு முக்கிய இடமாக சென்னை இருக்கிறதோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நீங்க இப்ப இருக்கிற பல ரவுடிகள் இருக்காங்க, அவங்கள நம்ம தவிர்த்து சென்னை எந்த மாதிரியான ரவுடிகள்லாம் கடந்து வந்து பார்த்து வந்திருக்கு? இல்லை, சென்னை ரவுடிகத்தோட தலைமைங்கிறது கிரேட்டர் தென் சென்னை, மெட்ரோபாலிட்டன் சிட்டி. இது கம்பேரிட்டிவ் பாம்பே விட இங்கே ஒன்றும் பெரிய ரவுடிசம் இருந்தில்ல. பாம்பேலாம் கன் கல்ச்சர் எப்போயே வந்துருச்சு. அங்கே பூந்து அடித்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. டெல்லியில் பெரிய லெவல் ரவுடிசம் இருக்குது, கல்கத்தாவில் பெரிய லெவலில் ரவுடிசம் இருக்குது, பெங்களூரில் பெரிய லெவலில் ரவுடிசம் இருக்குது. தமிழ்நாட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை. பலதரப்பட்ட மக்கள் இங்கே இருக்கிற இடம். ரெண்டாவது வளரும் நகரம், வளர்ந்த நகரம் ரெண்டாக பிரிக்கணும். வளரும் நகரத்தில் ரவுடிசம் இருக்குமானா இருக்கும். நீங்கள் வேர்ல்டு வைடு எடுத்துட்டாலுமே வளரும் கண்ட்ரிகளில் ரவுடிசம் இருக்க தான் செய்யும், தவிர்க்க முடியாதது. ஏன்னா அந்த வறுமைக்கும் அந்த மிடில் கிளாஸுக்கும் அப்பர் கிளாஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். சவுத் ஆஃப்ரிக்காவை எடுத்துக்கோங்க, ஏழைக்கும் பணக்காரனுக்கும் வித்தியாசம் ரொம்ப அதிகம். ஒரு பக்கம் வளர்ந்த நாடு, இன்னொரு பக்கம் எத்தியோப்பியா போன்று வறுமையில் சிக்கி தவிக்கிற நாடு. அப்போ அங்கே கென் கல்ச்சர், சோமாலியா கடற்கொள்ளையர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ அந்த அந்த ரெண்டு பேருக்குமான பொருளாதார ரேஷியோ வந்து மாறக்குள்ள கண்டிப்பாக அங்கே ரவுடிசம் இருக்க தான் செய்யும். சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் எஸ்டேட்டு அதில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரவுடிசம் இருந்து இப்போ கொஞ்சம் காமாயிருக்கு. ஒரு 5 வருஷமாகவே ரியல் எஸ்டேட் இல்லை, பிஸ்னஸ் இல்லை. ஏன்னா எல்லாமே ஆன்லைனுக்கு வந்துட்டு ஈஸி பட்டா எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிடுச்சு. கம்ப்யூட்டரைஸ்ட் ஆனது பிறகு ஃபேக் டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் வேலை கிடையாது. ஒரு இடத்த மடக்கிறதுலாம் முடியாது. இப்போ ஆனால் அதில் ஒரு தனி விங்கே போட்டாங்க, லேண்டு கிராஃப்டிங் விங்கே போட்டாங்க. அதனால் குற்றங்கள் குறைந்திருக்கு. ரவுடிசம் பழைய ரவுடிசம்லாம் இன்றைக்கி சென்னையில் இல்லை. ஏன்னா பழைய ரவுடிஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்து திருந்திட்டாங்க, நிறைய பேர் பொலிட்டிக்கலில் போயிட்டாங்க, அரசியல் ஆர்வத்தோடு போயிட்டாங்க. மொத்தமாகவே ஒரு தேசிய கட்சி சென்னையில் உள்ள பெரிய ரவுடிகளெல்லாம் சேர்த்துருக்காங்க, அந்த கட்சியில் தான் இருக்காங்க. எல்லா கட்சியிலையுமே எல்லா கட்சியிலையும் இருக்காங்க, ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்காங்க. நான் அந்த கட்சி இந்த எல்லா கட்சியிலையும் ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்காங்க. ஆனால் அதனால தான் கொஞ்சம் ரவுடிசம் கண்ட்ரோல் ஆகிட்டு கட்சி தலைமை சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் விட்டுட்டு அரசியலை பாரு, அந்த ரவுடிசம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, பேர் கெட்டு போயிடும், ஜெயிச்சு வா, கவுன்சிலர் ஆகு, மேயர் ஆகு, எம்எல்ஏ ஆகுங்கிற இன்ட்ரெஸ்ட் கொண்டு போயிட்டாங்க. அதனால் ரவுடிசம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு. ஆரம்ப காலங்களில் படுபயங்கரமாக இருந்தது. நான் இப்போ சொல்கிறதுனா அயோத்திக்குப்பம் வீரமணி, மயில சிவகுமார், தோட்டம் சேகர், பாரத தோட்டம் சேகர், அந்த பீரியடு சொல்கிறேன். அந்த பீரியடெலாம் ஹெவியாக இருந்துச்சு, கணக்கில் அடங்காத அளவில் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து சென்னை வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு, அப்க்ரோத்தில் இருந்துச்சு. அப்போ தான் வளர தொடங்குது. இப்போ சென்னை நல்லா வளர்ந்துச்சு. இப்போ ஃபுல்ஃபில் சிட்டி ஆகிட்டு சென்னை. ஏன்னா பஸ் ஸ்டாண்டே பாருங்கள், இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு, அவங்க போய் பஸ் ஸ்டாண்டு வைக்கிற அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு. தாம்பரத்தை பெரிய ஜங்ஷனாக மாற்ற போகிறாங்க, ரயில்வே ஜங்ஷனாக, அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சென்னை வந்து இப்போ வளர்ந்து திண்டிவனம் வரையுமே சென்னை ஆகிட்டு. செங்கல்பட்டுலாம் பெரிய ஹார்ட் ஆஃப் சிட்டி ஆகிட்டு. செங்கல்பட்டில் பாருங்கள் ரவுடிசம் பயங்கரமாக இருக்கும், ஏன்னா அது வளர்ந்துக்கிட்டு இருக்குது. காஞ்சிபுரத்தில் பாருங்கள் ரவுடிசம் பயங்கரமாக இருக்கும், ஏன்னா சென்னையை விட்டு
பெரிய சிட்டியை விட்டு சுற்றி இருக்க இடங்கள் ரவுடிஸாக வளரும். ஏன்னா அங்கே காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ரவுடிஸாக இருக்கும். டீமாக இருக்காங்க. காரணம் அங்கே வளர ஆரம்பிக்குது அந்த ஊர். அப்போ ரியல் எஸ்டேட்டு, இடம், கட்ட பஞ்சாயத்து எல்லாமே வளரும். செங்கல்பட்டும் அதேமாரி தான். வடக்க போக வந்து ரவுடிசம் குறைய ஆரம்பிச்சிட்டு. இப்போ முன்னாடி வந்து ரவுடிசம் இருந்திருக்கு ஒரு காலத்தில். மீஞ்சூர், பொன்னேரி, அத்திப்பட்டு புதுநகர், இதெல்லாம் ரவுடிஸுக்கு கண்ட்ரோலில் இருந்தது. ஆனால் இப்போ ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரியல் ஆகிப்போச்சு. இண்டஸ்ட்ரியல் ஆகிப்போச்சுன்னா ரவுடிஸை வந்து என்ன பண்ணலான்னா இந்த ஸ்கிராப் எடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன கான்ட்ராக்ட் கேட்டு தொல்லை பண்ணுவாங்க அந்த கம்பெனிஸை. அது கொடுத்துருவாங்க, எல்லா ஊர்லேயும் அது இருக்குது, கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க ரவுடிசனம் பண்ண முடியலை. காரணம் சிட்டி வர வர பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் அங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய ஆஃபீஸர் நுழைய ஆரம்பிச்சிட்டாலே ரவுடிசம் பண்ண முடியாது. இந்த ஃப்ளாட்டில் எத்தனை ஐஏஎஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? புள்ள படுத்துட்டு ஒரு எஸ்எம்எஸ் கொடுத்துருவாங்க, போலீஸ் வந்து உங்களுக்கு தூக்கும். ஐபிஎஸ் இருப்பாங்க, ஐபிஎஸோட பையன் இருப்பான், ஐபிஎஸோட பொண்ணு இருப்பாங்க, ஈவன் மந்திரியோட பையன் பொண்ணே இருப்பாங்க இந்த பெரிய வீட்டில எல்லாம். அப்போ உள்ள படுத்து ஒரு எஸ்எம்எஸ் தட்டினா போதும், உங்களை வந்து கேட்சப் பண்ணுவாங்க. அதனால் அது குறைஞ்சிக்கிட்டு வந்திருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஆனால் சமீப காலமாக நடக்கிற கொலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கோவிட்டில் வந்து ஒரு 2 வருஷம் எந்த விதமான மூமெண்ட்ஸ் இல்லை ஊர். அதாவது இடம் விற்கிற வாங்க, பஞ்சாயத்து, போக்குவரத்து எதுவுமே இல்லை. அப்போ ரவுடிசமும் அடங்கி தான் இருந்தாங்க 2 வருஷம். மக்கள் எல்லாமே ஃப்ரீஸ், வெளியே போனால் வியாதின்ட்டாங்கல்ல. அப்போ எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிருந்தது. இப்போ ஃபுல் லாக்டவுன்லாம் ரிலாக்ஸ் ஆகி செகண்ட் வேவில் தான் இந்த கவர்மெண்ட்டை பதவி இருக்காங்க, டிஎம்கே கவர்மெண்ட்டு. செகண்ட் வேவ் ரிலாக்ஸ், அப்போ பயங்கர ஒரு மரணத்தை சந்தித்தோம் ஊர். அதுக்கு அடுத்தது இப்போ தான் ஊர் முழுசாக ரிலாக்ஸ் ஆகுது. அந்த பழைய ஃபைல்லாம் தட்டி வெளில எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அசைன்மெண்ட்டு பூரா எடுக்கிறாங்க கையில். நடுவில் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு, பிளாங்காக இருந்துச்சு. இப்போ அந்த பழைய வெஞ்சன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த கால அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ உள்ள ரிவெஞ்ச் எல்லாமே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, அப்போ இருந்த அந்த முன்விரோதம்லாம் இப்போ விரோதம் வந்து என்னைக்கும் மாறாது, அது மைண்டில் இருந்துக்கிட்டே. அந்த கேள்விதான். அப்போ முன்விரோதம் அவ்வளவு ஆண்டுகள் இருந்து இப்போ எடுக்கிறாங்கன்னா இப்போ சட்டம் அந்த அளவுக்கு ஒரு கடுமையா இல்லையோ, இல்ல காவல்துறையினர் கடுமையா? அதெல்லாம் இல்லை. இப்போ வெள்ளத்துறை சார் இப்போ கடைசியாக செங்கல்பட்டில் 2 என்கவுண்டர் போட்டார், நடுவரப்பட்டில் ஒரு 1/2 என்கவுண்டர் இருந்தது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் கைது நடக்குது, 3000க்கும் மேற்பட்ட குட்டாஸ் போட்டிருக்காங்க, ரவுடிஸ் வந்து வார்னிங்கில் இருக்காங்க. இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு, தெரியும் தானே? பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க காவல்துறையும். ஆனாலும் இந்த பர்சனல் ரிவெஞ்ச் வந்து எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இங்கே அது வந்து சட்ட ஒழுங்கெல்லாம் மீறின விஷயம். நீங்கள் கொலை பண்ணிங்கன்னா உங்கள் காலை உடைப்பாங்க, கையை உடைப்பாங்க, தெரியுமா தெரியாதா? வழிக்கு விழுந்துருவீங்க, தெரியும் தானே? தெரிஞ்சு தானே பண்ணுறாங்க. ஈவன் என்கவுண்டர் நடந்தால் கூட அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு மாதத்தில் மட்டும் நம்ம கொலைகளில் வந்தோம்னா 100க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு செய்தித்தாள்களில் நம்மளால விவரங்கள், செய்தித்தாளெல்லாம் வரல. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பு சீமான் சொன்னார், அது எந்த டேட்டாவில் பொய், அது பக்கா ஃபேக்கு. அதை நேற்று நாம் தமிழர் கட்சிக்காரர் ஒருத்தர் 2 டிவி டிபேட் பண்ணார். என்ன ஆதாரம் வச்சுருக்கேன்? நான் வச்சுருக்கேன் எவிடன்ஸு. எப்படி சொன்னீங்கன்னு. இல்லை இனியாவது தூங்கிட்டு இருக்க கவர்மெண்ட் எழும்பட்டுன்னு சொன்னோம் அப்படிங்கிறாரு. இது எப்படி லாஜிக்? இது அப்படியே ஃபேக்காக ஒரு நியூஸ் சொல்ல முடியும்? 100க்கும் மேற்பட்ட கொலை நடந்திருக்குன்னா எப்படிங்க? எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? ஒரு நாளைக்கு 3 மர்டர் வீதம் சொல்கிறீங்க, எப்படி நடக்கும்? அது கொலைகள் நடந்திருக்குங்க. இப்போ சமீபத்தில் தீபக் ராஜா பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டார், ராமர் பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அதிமுகவில் ஒரு சேலத்தில் ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டார், தொகுதியிலே. ஆமாம், படுகொலை செய்யப்பட்டிருக்கார். இப்போ இந்த அம்சாங்குடைய படுகொலை மிகப்பெரிய படுகொலை. இப்போ நடந்ததுலையெல்லாம் மிகப்பெரிய அளவில் நடந்ததுன்னா திரு பகுஜன் சமாஜ்வாதி கட்சி, ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர், அவர் படுகொலை செய்யப்படுறார். பெரிய கொலை, இது பெரிய நாட்டே உலுக்கி அறிஞ்சிட்டது. அதுக்கு பிறகு தான் இப்போ எல்லா நடவடிக்கையும் மாற்றிருக்காங்க கவர்மெண்ட், கமிஷனர் வரைக்கும் மாற்றிருக்காங்க. கமிஷனர் ப்ரெஸ் மீட் பார்த்தீங்களா? எல்லாம் சொல்லுவாங்க இவர் மட்டும் என்ன கழிச்சிட போகிறாரு, வடநாட்டுக்காரர் தானே இவரும் அப்படின்னு. இல்லை, இவர் தமிழ்நாட்டில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் இவருக்கு இந்த நம்மளுடைய பூலோக அமைப்பு நல்லா தெரியும் அவருக்கு. அவர் சொல்லிட்டார், ரவுடிகளுக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழி தானே நான் பேசுவேன் அப்படின்னு. அப்போ இது வந்து ஒரு நேரடியான ஒரு மிரட்டல் தான். நீ துப்பாக்கி எடுத்து நானும் துப்பாக்கி எடுப்பேன், நீ கத்தி எடுத்து நானும் கால்கையை உடைப்பேன், பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து நேரடியாக சொல்கிறார். அதனால் சட்ட ஒழுங்கு வந்து பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை, பாதுகாத்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இந்த பிரச்சனைகள், ஆம்சாங் சாருக்கு நடந்த பிரச்சனை ஒரு அரசியல் கொலையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சட்ட ஒழுங்காக சொல்லலாம். அரசியல் கொலை இது அப்படின்னா நம்ம அதை பற்றி ஆக்சுவலாக அப்போ அது அரசியல் கொலை இல்லை, பழிக்கு பழி. அது அவங்க சரண்டர் ஆயிருக்கவங்க சொல்கிறது தான் நம்ம சொல்கிறோம். ஆற்காடு சுரேஷ் டீம் தானே சரண்டர் ஆயிருக்காங்க, புனேபால் அவங்க தம்பி தானே சரண்டர் ஆயிருக்காரு. அவங்க பிறந்த நாளில் வச்சு மர்டர் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் சிங்க் பண்ணி பாருங்கள் நீங்களும் கொஞ்சம். அவர் அண்ணன் ஆற்காடு சுரேஷோட பிறந்தநாள் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அன்னைக்கு அமாவாசை, அன்னைக்கு மர்டர் பண்ணுறாங்க. பொதுவாக அந்த கூலிப்பட அட்டாக்கு அமாவாசை பௌர்ணமி பார்த்து செய்வாங்க, அது ஒரு ஐதீகம் அவங்கள்ட்ட இருக்குது. அது அமாவாசையும் செய்கிறாங்க. அப்போ அவங்க தான் இப்போ சரண்டர் ஆகுறாங்க.
அப்போ அது பழிக்கு பழியாக நம்ம பார்க்கணும். இழப்பு பெருசு, கோர்ட்டாக தான் சொன்னிச்சு ஹைகோர்ட்டும். ரொம்ப பெரிய இழப்பு தான். அதுக்காண்டி சட்ட ஒழுங்கையும் நான் விட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியாது. பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இறுதி ஊரில் நடக்கணும். அது மனுதாரர் ஒத்துக்கணும். ப்ளஸ் முடிய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட் கடமைன்னு சொன்னிச்சு. இன்னமும் உண்மை குற்றவாளிகளை இவங்க உண்மை குற்றவாளிகளாக தெரியல அப்படின்னு விசிகா திருமாவளவன் அவர்கள் கூட சொல்லி. இல்லை, நான் அதை ஏற்றுக்கிறேன். நானும் ஒரு வழக்கறிஞர். இப்போ ஒரு மதுரையில் ஒரு மர்டர் நடக்குதுன்னு வைங்களேன், அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் இங்கே மெட்ராஸில் எக்மோரில் சரண்டர் ஆவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்காண்டி மதுரையில் ஒரு கொலை நடக்குது, இப்படி வச்சுக்கோங்க. உங்களை வச்சு சொன்னால் கூட தப்பு. ஓகே, எனக்காண்டி என்னுடைய பழைய விரோதத்தில் அங்கே ஒரு கூலிப்பட டீம் அங்கே மர்டர் பண்ணுறாங்க, எங்கள் ஊரில் பண்ணுறாங்க. நான் அடுத்து ஒரு 1/2 மணி நேரத்தில் இங்கே சரண்டர் ஆகிடுவேன். ஏன்னா போலீஸாக நம்மளை பிடிச்சா அடி விடுறத உண்டு, கையாக்கெல்லாம் உடைப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். மேலும் போலீஸ் நம்ம வீட்டை போய் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒரு கொலை நடக்குதுன்னா இது இன்னா இருக்குதான் நடந்துச்சுன்னு உடனே கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோ எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சில அரிதான கொலைகள் தான் கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் அதுலேயும் அவ்வளோ பேர் கொண்டு போய் வச்சு விட்டுச்சு எடுத்து பார்த்துருப்பாங்க. உதாரணத்துக்கு KNR தம்பி, மரியாதைக்குரிய மினிஸ்டருடைய மகன் தம்பி, அவருக்குள்ளே இன்ன வரையும் கண்டுபிடிக்க முடியல. ராமஜெயன் CBI போயிட்டு திரும்பிட்டு மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சங்கரசுப்பு சார் பையன், போலீஸ் தான் கொலை பண்ணிச்சின்னு நெருங்கி போனாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு கன்க்ளூஷன் வரல. இப்போ ஜெயக்குமார் தனசிங் காங்கிரஸ் பிரமுகர் திசையின் நிலையில் யாருமே பிடிக்க முடியல. கொலையா தற்கொலை என்ன முடிவுக்கு வர முடியல. இதுமாரி சில வழக்குகள் மாட்டிக்குது. எல்லா அதிகாரமும் இருக்கும், ஆனால் அவங்களால அக்யூஸ் ட்ரேஸ் பண்ண முடியலை. இப்போ இங்கே சரண்டர் ஆகிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே எக்மோர் கோர்ட்டில் இப்போ நம்ம ஒரு 3 பேர், நீங்கள் என் தம்பின்னு வச்சுக்கோங்க, தம்பி அவர் மச்சினை எல்லாருமே நம்ம இந்த மதுரையில் அவங்க போட்டத்தில் சம்மந்தம் இருக்குன்னா நம்ம போய் சரண்டர் ஆகிறோம். அது குற்றத்தை நம்ம ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகிறோங்கிற பொருள் இல்லை. மேற்படி வழக்கில் நான் சந்தேகிக்க கூடும் காவல்துறையினர், அதனால் நான் நீதிமன்ற விசாரணை கோஆப்ரேட் பண்ணுறேன். நான் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு வந்துட்டுன்னா உங்கள் விசாரணையை நான் எந்த வகையிலும் பாதிக்க மாட்டேன், அங்கே சாட்சியை கலைக்க மாட்டேன். எதுக்காண்டி நம்மளை ரிமாண்ட் பண்ணுறாங்க? சாட்சியை கலைச்சிடக்கூடாது, அங்கே தொல்லை பண்ணக்கூடாது. சாட்சியை மிரட்டுவாங்க சில பேர், அடுத்து உன்னை வெட்டுவேன் சொல்லாதம்பாங்க. நான் உள்ளே வந்துட்டேன், ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் வந்துட்டேன். ஸோ நான் என்கொயரிக்கு நான் தயாராகிட்டேன். அப்படிங்கிற கோர்ட்டுமே பெயிலெலாம் எனக்கு சீக்கிரம் விட்டுரும். பெயிலில் விட்றாங்களா, அப்போ சீக்கிரம் விட்டுருவாங்க. ஓடி ஒளிஞ்சு தேடி பிடிச்சாதான் வெறுப்பாக வருது எல்லாரும். அப்படி நம்ம சரண்டர் ஆகிடும். அப்போ நான் உண்மை குற்றவாளியா, நீங்கள் உண்மை குற்றவாளியா, நீங்கள் என் தம்பி அவர் மச்சான் உண்மை குற்றம் இல்லை பண்ணது வேறு டீம் தான், வேறு ஏதோ ஒரு டீம் வேறு டீம் பண்ணுறாங்க, கூலிக்கு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் அவங்களை கஸ்டடி எடுக்கிறாங்களா, நான் இங்கே சரண்டர் ஆகிடுறேன்னா விசாரணையில் என்னையும் விசாரிப்பாங்க, அவங்களையும் விசாரிப்பாங்க, தனித்தனியாக விசாரிப்பாங்க. என்னை விசாரிக்கக்குள்ள நீ மதுரையில் மர்டர் நடந்திருக்கு, நீ மெட்ராஸில் சரண்டர் ஆகிருக்க, யார் பண்ணது அப்படிங்கிற நான் ஒரு 4 பேரை கை காமிப்பேன். இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு அந்த கூலிப்பட டீமை. இதுதான் சரண்டருடைய ப்ரொசீஜர். இவங்களை ஜுடிஷியல் கஸ்டடி எடுத்துட்டாங்க, கஸ்டடி எடுப்பாங்க, கஸ்டடி எடுத்து விசாரிப்பாங்க. விசாரிக்கிறது ஒப்புமையை பார்த்துருவாங்க, யார் என்னென்னு. ரெண்டாவது இவங்க மேலே உள்ள ப்ரீவியஸ் கேசஸையும் பார்ப்பாங்க. ரெண்டும் ஒன்றா இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அவங்க என்டையராக வேறு டீம்னா அந்த டீம் யாருன்னு இவங்களை வச்சு தான் தேடி போக முடியும். இவங்க தானே துருப்பிச்சிட்டு. நல்ல வேலை ஒன்று தெரிஞ்சேங்க, இவங்களும் சரண்டர் ஆகலைன்னா எவ்வளோ பெரிய சிக்கலை நாடு சந்திச்சிருக்கும். ஓகே, இல்லை அதை தான் சொல்கிறாங்க. காவல்துறை கூட இவங்களா தான் சரண்டர் ஆனாங்க, காவல்துறை அவங்கள பிடிக்கல, காவல்துறையுடைய செயல்பாடு திருப்திகரமாக இல்லை. 2 ஹவர்ஸில் அவங்க சரண்டர் ஆகுறாங்க. பிடிக்கலைன்னா என்ன பிடிக்கலை? இறந்து அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. இதுவே ஒரு 2 ஹவர்ஸ் ப்ராசஸ் இல்லையா? அது இப்போ கைது செய்யப்பட்டன்னு போட்டிருக்காங்க. இது பல பேர் புரியாமல் வேற பேசுகிறாங்க, குழப்பி விடுறதே வேலையாக இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் வர்றவங்கள வாங்க ஏழைகளா உட்காருங்க, நான் போலீஸ் வரவே இருக்கோம், கைது தானே பண்ணுவாங்க. கைது அறிக்கை தானே அது பேர், கைது அறிக்கை ரிமாண்ட் ரிப்போர்ட் தானே. சரண்டர் ஆனாலும் இதுவானாலும் ஒன்று தான். நீதிமன்றத்தில் சரண்டர் ஆனால் தான் சரண்டர் வேறு, கைது வேறையாக இருக்கும். ஓகே, இதை பொறுத்தவரை ஸ்டேஷனுக்கு போனால் கைதுன்னு தான் போட முடியும். ரைட்டுங்களா? போலீஸ் ஒன்று விரட்டி பிடிச்சோம்னா எழுதியிருக்காங்க ரிப்போர்ட்டு, கைது செய்யப்பட்டனர். காவல்துறைக்கு வந்தாங்க, நாங்கள் சரண்டர் பண்ணி கைது வாங்கிட்டோம், கைது அறிக்கை வாங்கிட்டு அவங்களை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கஸ்டடி எடுக்க முடியாது, ஏன்னா வெட்ட வெளிச்சமாக அவங்க சரண்டர் ஆகிருக்காங்க. ரகசியமாக போலீஸ் தூக்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே கையாக்கெல்லாம் உடச்சி ரிமாண்ட் பண்ணுவாங்க. வெளிப்படையாக அவங்க சரண்டர் ஆன தொட்டு அவங்கள ஒரு 10 நாள் 5 நாள் கழிச்சு பெட்டிஷன் போடுவாங்க, கஸ்டடியல் பெட்டிஷன் சொல்லி தனியாக போடுவாங்க. அதில் அவங்கள எடுத்து வந்து விசாரிப்பாங்க, இது யார் என்னென்ன. அதுக்கு பிறகு தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். இப்போ எல்லாமே ஒரே நேரத்தில் ரிசல்ட் வாங்கினா சட்டத்துக்கு பிரதமரும் ஒன்று தான், சாதாரண குடிமகனும் ஒன்று தான், எல்லாருமே சமந்தான். ஏழையும் ஒன்று தான், பணக்காரனும் ஒன்று தான். சாதியில் உயர்ந்த சாதியாக இருக்கணும்னா தாழ்ந்த சாதியாக இருக்க நானும் ஒன்று தான், எல்லாரும் இங்கே சமந்தான். அது லாவில் மட்டும்தான் இருக்குது. நான் அதை ஒத்துப்பேன். ஏன்னா நான் அண்ணல் அம்பேத்கர் எழுதக்குள்ள அது அவ்வளோ தெளிவாக எழுதியிருக்காரு. அந்த வரையறை தெளிவாக இருக்குது. இங்கே ஒன்றும் அவன் குளிப்பட தானே கொலை பண்ணிட்டானே உடனே அவனை சுட சொல்லுங்கள், உடனே அவனை கழுத்தை வெட்டுங்க. இது எம்பையர் ஆட்சி கிடையாது, இது மன்னராட்சி கிடையாது, இது ஜனநாயக நாடு. நமக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதேமாதிரி உங்களுக்கும் அவ்வளோ உரிமை இருக்குது.
நான் எப்படி நிரூபிக்கணுமோ அது நீங்கள் நிரூபிக்கணும். இது எல்லாமே நம்ம நாட்டில் நடக்கும். அதனால் இவங்க சொல்கிற வேகத்துக்கு செய்ய முடியாது இதில். பட் அதை ஒழுங்காக விசாரிக்கிறது விசாரணை அதிகாரி கையில் இருக்குது. ஏன்னா ஐம் நாட் ஐஓ, நான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிடையாது. ஐஓ விசாரிக்கட்டும், விசாரித்த பிறகு ஒரு முடிவுக்கு வரட்டும், அதுதான் நம்ம சரியாக இருக்கும். நிறைய வழக்குகளை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி சமீப காலமாக நடந்த விஷயங்கள்லேயே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணம்ங்கிறது ஒரு பெரிய பேசுபொருளான மரணமாக இருந்தது. பல்லாயிரக்கணக்கானோர் வந்து கண்ணீர் அஞ்சலியெல்லாம் செலுத்தினாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய தலைவர்களுடைய இழப்பு அப்படிங்கிறது கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ரவுடிசம் யாராவது தொடர்புடையவங்கள விஷயங்கள் வழக்குகள் சந்திச்சிருக்கீங்களா? பழனிபாபான்னு ஒரு தலைவரை மறந்துட்டீங்க. பழனிபாபாவும் வந்து ஆம்ஸ்ட்ராங் சார், திருமாவளவன் அவங்களுக்கெல்லாம் குருன்னு தான் சொல்லணும் அவரை. அவர் அவ்வளோ பிரேவ் வேணும். இவங்கெல்லாம் அவங்களோட சிஷிய பிள்ளைகள் தானே. அவர் வயசில் மூத்தவர், நமக்கெல்லாம் எவ்வளோ. அவங்களுக்கு திருமாவளவனுக்கே மூத்தவர் தான். 98 அவர் படுகொலை செய்யப்படுறாரு. 48 வயசு தான் இப்போ அவருக்கு. அவர் முன் வச்ச அரசியல் பெரிய அரசியல். அந்த அரசியலை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் முன் வச்சார். அவர் என்ன சொன்னார்னா, ஆம்ஸ்ட்ராங் சாருக்கும் பழனிபாபாவுக்கும் ஒரு ஒற்றுமை சொல்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் சார் என்ன சொல்கிறாருன்னா, 37% வன்னியர்கள் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் இருக்கிறாங்க. 34% நம்ம பட்டியலினப்பட்டணமாக இருக்கோம். செய்யூர் தொகுதியில் 37% நம்ம இருக்கோம், 34% வன்னியர் இருக்காங்க. 2 பேரும் மெர்ஜானாக்க நம்ம தானே ஆட்சியை பிடிப்போன்னாரு. நல்ல மைண்டில் வச்சுட்டிங்களா? அது ஆம்ஸ்ட்ராங் சாரோட ஸ்டேட்மெண்ட். அவரோட ஸ்டேட்மெண்ட். அடுத்து பழனிபாவோட ஸ்டேட்மெண்ட்டுக்குவாங்க. இங்கே பல்லன், பறையன், கல்லன், தேவர், நாடார், நம்ம முஸ்லீம், நம்ம ஒரு 6-7 பேர் ஜாதி கூட்டமைப்பானோம்னா அதுதான் சமூக கூட்டமைப்புன்னாரு. அப்போ தான் அவர் படுகொலை செய்யப்பட்டார். அரசியல் கொலை தான் அது. மேபி அரசியல் கொலை தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அவர் வந்து பாமகவுக்கு வந்து ஃபவுண்டரே அவர் தான். அந்த விதை போட்டு மரமாக்கினது இன்றைக்கி அவர் தான். அவங்க ஃபிலாசபியெல்லாம் மாற்றிட்டாங்கன்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு அவர் இருந்தது பழனிபாபா எம்ஜிஆரோட இருந்தார். எம்ஜிஆரை தொப்பின்னு கூப்பிட்ட ஒரே ஆள் அவர் தான். தொப்பி வாடா போடா உட்கார்ற எல்லாரையும் வாடா போடா தான். அது அதை காப்பி பண்ணது தான் சீமானு. என் தம்பி ஒருத்தன் வாடா போடான்னு, அது பழனிபாபா காப்பி. அந்த ஸ்பீச்சிங் மெத்தடே பழனிபாவோட காப்பி. ஏன் நானே பழனிபாவோட காப்பி தான். நான் ஒரு மாதிரி தான் பேசுவேன். அந்த எமோஷனலாக வருது, திடீர்னு டவுன் ஆகுறது, அது பெரிய பேச்சாற்றல் பழனிபாவோட கற்றுக்கிட்டது. அவ்வளோ ஒரு இங்கிலீஷ். அவர் அந்த எம்ஜிஆர் இருந்தாரா, கலைஞர்கிட்ட இருந்தார். எம்ஜிஆர்லேருந்து வெளியே வந்தப்போ தான் இந்தியாவிலே தேசிய பாதுகாப்பு தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை முதல் அரெஸ்ட் பழனிபாபா எம்ஜிஆர் பண்ணார். அப்போ ஒரு பக்கம் அளவில் கலைஞர் அறிக்கை கொடுத்துருந்தார், பழனிபாபா கைது, தேசத்தின் படுகொலை அப்படின்னு. எம்ஜிஆர் கூட அவ்வளோ நெருக்கமாக இருந்தார். பின்னால் ஏன் அவரையே கைது பண்ண? அவர் எப்படின்னா, இஸ்லாமியர்கள் கடைசியாக துரோகம் இழைக்கிறாங்கங்கிற தியரியில் போய் நின்றுவார். சுற்றி போவார். இஸ்லாமியனுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்குள்ள அதுலேருந்து டைவர்ட் ஆகி வெளியே வந்துடுவார். கலைஞர்கிட்ட டைவர்ட் ஆகி வெளியே போனார். அப்புறம் தான் ராம்தாஸ் ஐயாவே மேடையில் உட்கார வச்சே கிழிப்பார். ஒரு வாட்டி கலைஞரோட போகாதீங்கன்னு எதை சொல்லியிருக்காரு, போயிட்டுருக்காரு. அப்புறம் கலைஞருக்கு ஒரு கான்ட்ரவர்சி ஆகி போச்சு. உடனே 12 மணிக்கு ஃபோனை போட்டார் யார், டாக்டர். ஓன்னு ஒப்பாரி வைக்கிறார் டாக்டர். பாவான்னு அசிங்கப்படுத்திட்டார் கலைஞர் அப்படின்னு. நான் தான் சொன்னனே போவாதன்னு, சரி வா சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிற அரசியலை முன் வச்சார். அவர் எப்போ படுகொலை செய்யப்படுறாருன்னா, சாதிகளின் கூட்டமைப்பு தான் சமூகத்தை கட்டமைக்குங்கிற தேரி கொண்டு வந்தப்போ படுகொலை செய்யப்பட்டார் பழனிபாபா. டிஎம்கே பேசினப்போ கொல்ல, ஏடிஎம்கே பேசினப்போ கொல்ல, இதில் பாமக பேசினா கொலை செய்யப்படல. 4 சாதியை ஒருங்கிணைக்கிறது அப்படிங்க உள்ள இன்றைக்கும் அந்த அரசியல் தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சாதிகளின் கூட்டமைப்பு சமூகத்தை கட்டமைக்கும். நீங்கள் பல்லன், நீ கல்லன், நீ தேவர், நீ நாடார், நீ பட்டியலினம், இப்படி பிரிக்கிறாங்கல்ல. இதை தேவேந்திர குல வெள்ளாளர்கள் ஃபைட் பண்ணுறாங்க இன்றளவும். எங்களை ஏன் பட்டியலினத்தில் வச்சுருக்காங்க, பட்டியலினமே கிடையாதுன்னு. அது ஒரு நுட்பமான அரசியல். அது அதனால ஆழமாக பார்க்கணும். நம்ம அவங்க சொல்கிறது லாஜிக் கரெக்டு. நாங்கள் அப்படி இல்லையே, எங்களை ஏன் பட்டியலினத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னு. அதனால் இதே ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் இந்த அரசியலை முன்வைக்கிறார். சாதிகளின் கூட்டமைப்பு வந்து கண்டிப்பாக சமுதாயத்தை கட்டமைக்கும் அப்படின்னு அவர் ஆழமாக நம்புறாரு. பழனிபாபா அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். அது குரல் தான் வேற, ஆள் தான் வேற. அவர் தன்னை இஸ்லாமியன்னு சொல்லுவார், சில இடங்களில் தன்னை கள்ளன்னு சொல்லியிருக்காரு, நிறைய இடங்களில் தன்னை பல்லன்னு சொல்லியிருக்காரு. நான் பல்லண்டா பெருமைப்படுறேன்டாம்பார் பழனிபாபா. அந்த சாதியை நேரடியாக அவரால் சொல்ல முடியும். இந்த சூட்சமெல்லாம் பேச மாட்டார், போட்டு உடைக்கிறது. அது மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பேட்டியும் பார்த்தேன். இப்போ தான் அவரோட வீடியோலாம் வருது. நமக்கு இழந்த பிறகு தாங்க மாணிக்கத்தோட மரியாதை தெரியும். நம்மளோட உயிரோடு இருந்தப்போ அவரை பற்றி யாருக்கும் இங்கே அறிவு இல்லை. அவர் இறந்த பிறகு வீடியோலாம் போயிட்டுருக்கீங்க. உயிரோடு இருக்கவங்களே கொண்டாடுறது இல்லை மனிதர்களை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பழனிபாபா இறந்த பிறகு தான் இன்றைக்கி அவருக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மேடையில் எந்த சாதியையும் அவர் தரக்குறைவாக பேசவே இல்லைங்க.
எந்த சாதியையும் தான் ஈக்குவல் காம்படிட்டிவ் அவர் நினைக்கவே இல்லை. எல்லா அம்பேத்கர் இயக்கத்தையும் தான் காம்படிட்டிவ் அவர் நினைக்கவே இல்லை. அவர் முன் வச்ச அரசியல் அதிகார பகிர்வுங்கிறத அவர் ஏற்றுக்கலைங்கிறத நான் கண்டுபிடிச்சார். அவர் பவர் செக்டாருக்கு தான் போகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. வா 2 சீட்டு எம்எல்ஏ, இப்போ அவர் அம்சாங்க்கு கொடுத்துருப்பாங்களே 2 சீட்டு 1 சீட்டு கொடுக்காம அப்படி பார்த்தா விசிகாவோடு அந்த கொள்கையில் இவருக்கு ஈடுபாடு இல்லவே இல்லை. இவர் வரவே இல்லை அந்த கொள்கையில். நான் நேரடியாக 40 சீட்டு நான் தான் நிற்பேன், எம்பிக்கு 40 எம்பி தான் நான் ஆவேன், 234 தொகுதியிலையும் பகுஜன் சமாஜ் தான் கைக்கும் அப்படின்னு. நீட் மரணம்னா உங்களுக்கு யார் என்ன போகிறது சொல்லுங்கள்? அனிதா தான் சொல்லுவாங்க. அனிதாவுடைய அண்ணனை அந்த ஊரில் கேண்டிடேட் அனுப்பிட்டிருக்காரு ஆம்ஸ்ட்ராங், பகுஜன் சமாஜ் வச்சு கட்சியில். பகுஜன் சமாஜ். ஆமாம், நினைக்க அவருடைய அரசியலை நம்ம ரொம்ப வியப்பாக இருக்குங்க. ஏன்னா ஒருத்தன் பாதிக்கப்பட்டவன் குடும்பத்துல தான் அதிகாரத்துக்கு வரணும். அப்போதான் அவன் எல்லாருக்கும் அந்த பாதிப்பு இல்லாமல் பார்த்துப்பான். எப்படிப்பட்ட அரசியல் பாருங்க. அவர் பாதிக்கப்பட்டவன் அரசியலுக்கு வரணும், ஒரு தலைவன் ஆகணும். அப்போ அவன் அநீதிகளாக ஏழைகளுக்கு செய்ய மாட்டான், ஒடுக்கப்பட்டவங்களுக்கு செய்ய மாட்டான் அப்படின்றத அவர் எடுத்திருக்காரு. இது இப்போ ஆம்சாங்கை பற்றி படிக்க தான் இந்த உண்மைகள்லாம் நம்ம வெளில எடுத்துகிட்டு வர்றோம். அப்புறம் சும்மா தவறாக ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க. நான் ஒரு தலைவன் ஆகிட்டேன்னா சொல்லுவாங்க தாங்க. இல்லை, அந்த ப்ரொஜெக்ஷனும் நம்ம ஒரு பக்கம் பார்க்க வேண்டி இருக்குது. அதையும் நான் கேட்கலான்னு நினச்சேன் உங்ககிட்ட. ஒரு பக்கம் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. அவரை மட்டும் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அவரும் ஏதாவது ஒரு விஷயங்களில் கட்ட பஞ்சாயத்தில் அந்த மாதிரி ஈடுபட்டாரா அப்படிங்கிற கேள்வியும் சமூக வலைதளங்களில் ஒரு பக்கம் வைக்கப்படும். இல்லை, இங்கே நீங்கள் ரொம்ப அறிவாக பேசுனீங்கன்னா ஒன்று உங்களை மது நோயாளியும்பா, இல்லாட்டி மனநோயாளியும்பா. ஓகே, அவன் குடிச்சிட்டு பேசுகிறான்டா அப்படின்ட்டுருவாங்க, இல்லை அவன் மென்டல் ஆகிட்டான் அப்படின்ட்டுருவாங்க. நீங்கள் ரொம்ப ஜீனியஸாக பேசுனீங்கன்னா அதான் நடக்கும். நீங்கள் ஒரு தலைவனாக நான் நிறைய செயின் போடுவேன், உங்களுக்கு தெரியும் தானே? நான் பார்த்துருக்கேன். கழுத்து ஃபுல்லாக போடுவேன். ஒன்று போட்டிருக்கேன், ஒரு ஆசைக்கு போட்டிருக்கேன். சரி, எதுக்காக நகை போடுறதுன்னா எங்கேயாவது வெளில போகிறோம், காரில் போகிறோம், ஒரு ரிப்பேர் ஆகிடுது கார், ஒரு பெரிய செலவு வருது, ஒரு பணம் ரொம்ப வேணும்னா அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு மருத்துவ செலவு திடீர்னு வேணும்னா உடனடியாக நான் பணமாக மாற்ற முடிஞ்சது நகை மட்டும்தான். இடத்தையெல்லாம் விற்கணும், வாங்கணும், புரோக்கர் வேணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், 1008 ஃபார்மாலிட்டி. நகை மட்டும் நான் நிறைய நகை போட பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே. ஆனால் என்னே ஒருத்தன் கேட்டான், நீ கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க தானே அப்படின்னு என் ஃப்ரெண்டு கேட்டான். நீங்கள் போட்டிருக்க அவ்வளோ நகையை பார்த்து கை நிறையா மோரம் போட்டிருப்பேன், கழுத்து ஃபுல்லாக செயின் தான், 3 செயின் 4 செயின் 5 செயின் குறையாக போட மாட்டேன். நீ கட்ட பஞ்சாயத்து பண்ணுற வக்கீல் தானே நட பாவியில் எதை வச்சுரா கேட்டேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை, உன் தோற்றம் அப்படி இருக்குது, உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு. உடம்பு எப்படி இருக்குன்னா நான் ஜிம்முக்கு போய் 15 வருஷம் மல்லு கட்டியிருக்கேன்டா, உடம்பு எப்படி இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இல்லை நீ வச்சிருக்க வண்டி அப்படி இருக்குது. என்ன வண்டியில்? பொலிரோ வச்சிருக்கேன். ஐஏஎஸ் ஆஃபீஸரே வச்சிருக்காண்டா பொலிரோ. சரி, 2வது பாயிண்ட்லேயே அவுட்டு. 3வது பாயிண்ட் ஆஃப் அண்ட் செட்டை போட்டு ஆம்ஸை டைட்டாக காமிக்கிறேன் அப்படின்னா. ஃபுல் அண்ட் செட்டு நீ ஃபுல் அண்ட் செட் போட்டேன், எனக்கு பிடிக்காதுடா ஃபுல் அண்டு, இன்னெல்லாம் அழுக்காயிடும், இன்கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு. அதையும் ஒத்துக்கலை. கடைசி பாயிண்ட்டாக ஒன்று பிடிச்சா பாருங்க, நான் ஜாவா பைக் வச்சுருக்கேன், ஜாவா வச்சுருக்கேன், வடசென்னை படத்தில் ராஜன் அதான் வச்சுருந்தான். ஜாவா புதுக்கவியில் ரஜினி வச்சு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்காரா அப்படின்னு. அதுலேயும் ஒத்துக்கலை. கடைசியாக சொன்னான், நீ கழுத்தெல்லாம் செயின் போட்டிருக்க, மீன் டாலர் போட்டிருக்க, மீன் டாலர்லாம் ரவுடி தான் போடுவாங்க அப்படின்னா. ரவுடிக்கு இவ்வளோ கட்டமைப்பு அவன் சொன்னதே எனக்கு வியப்பாக இருந்துச்சு. சரி, ஒன்று கலைவோம், பைக்கெல்லாம் விற்க முடியாது என்னால், அதை விரும்பவும் இல்லை, நான் விரும்பி வாங்கினேன். சரி, நகையை முதல்ல கட்டி வச்சேன். அப்போ இதுக்கு எப்படி சொல்லி நான் எங்கேயாவது பஞ்சாயத்து பண்ணியிருக்கேனா, இல்லை எங்கேயாவது நான் போய் அடிதடி பண்ணிட்டு இருக்கேனா? இல்லை வழக்கறிஞர் தான், ஆனால் கோர்ட்டுக்கு போகிறீங்க. ஆனால் இந்த மாதிரி உடை இதுவே ஒரு கட்டமைப்பாக பார்க்கப்படுது, கட்டமைப்பாக மாற்றப்படுது. அதனாலே சரி ஒன்று தவிர்த்துக்கிட்டேன். அப்போ அவர் இவ்வளோ பெரிய தலைவனாக வளர்ந்து வந்திருக்காரு, சொல்லத்தான் செய்வாங்க. கட்ட பஞ்சாயத்து பண்ணாருப்பாங்க, ரவுடித்தனம் பண்ணாருப்பாங்க. அவர் மேலே எந்த கேஸும் ட்ரையலில் இல்லை, எல்லா கேஸும் விடுதலை ஆகிட்டு. அவர் 2006 கவுன்சிலராக ஜெயிக்கிறாரு. கவுன்சிலராக ஜெயிக்க உள்ள அப்போ எலெக்ஷனே செல்லாதுன்னு கோர்ட் அறிவிக்குது. அப்போ மறுபடியும் ஹைகோர்ட்டு போகிறாரு, நான் சுயேட்சையாக ஜெயித்தவன், ஏன் தேர்தல் இப்படி செல்லாமல் போவோம் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணி மறுபடியும் அதை ஆகுறாரு. அப்புறம் ரவுடி லிஸ்ட்டு இவர் மேலே ஓப்பன் பண்ணாங்க, ஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை கோர்ட்டு போய் நான் என்ன ரவுடி, நான் கவுன்சிலரு, நான் வக்கீல், அட்வொகேட்டு, நான் இங்கிலீஷ் நுனிநாக்கு இங்கிலீஷ் பேசுவார் அவரே ஆர்கியூ பண்ணிக்குவார் அவர் கேஸை. ஓகே, நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன். வட சென்னையில் ஒரு 200-300 மேலே அட்வொகேட்டை உருவாக்கியிருக்கேன். பணம் கட்டி அம்சாங்க வீட்டுக்கு போனால் வக்கீலுக்கு பணம் கட்டுவாருங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு பண்ணார். எஜுகேஷனுக்கு உருவாக்கியிருக்கேன். நான் என்ன ரவுடி, என்னைய போய் ரவுடி லிஸ்ட்டில் எப்படி வச்சிங்கன்னு சொல்லி போராடி அதை வெளியே எடுத்துகிட்டு வந்தார். அவர் பெரம்பூருடைய மண்ணின் மைந்தார். அந்த ஊரில் நல்லது கெட்டதுன்னா அவர் தான் பண்ணுறாரு. அப்போ அவர்கிட்ட சில நியாயத்துக்கு போய் நின்றுருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என் புருஷன் குடிச்சிட்டு வந்து தினம் உதைக்கிறான் அப்படின்னா கேட்க மாட்டீங்களா? நீங்கள் ஒரு தலைவருங்கிறப்போ சக மனுஷனா சொல்லுங்க, கேட்பீங்களா? என்னடா டெய்லி குடிச்சு வந்து பொண்ணை வச்சுட்டு இருக்கேன், அப்படி வேலைக்கு போகாமல் பழுகெல்லாம் காட்டி போடுவோம், வேலைக்கு போடா ஒழுங்கா, இது என்ன தப்பு சொல்கிறதுல, இது எப்படி ரவுடி சம்பவம்னு கேட்குறேன். நான் பண்ணலங்கிற கான்செப்டுக்குள்ளே போகலை. ஓகே, ஒரு பொது மனிதனாக சொல்கிறேன். இதெல்லாம்
இயல்பு தானே. போலீஸ் ஸ்டேஷன்லேயே பஞ்சாயத்து தான் நடக்குது, காவல்துறை பண்ணுது, காவல்துறை பண்ணுறாங்க, இல்லைன்னு மறுக்க முடியுமா? வக்கீல்களும் சில பேர் பண்ணுறாங்க தான், இல்லை நான் மறுப்பதற்கு இல்லை. நீங்கள் ஒன்று உங்கள் துறை சுத்தமாக இருக்கான்னு கேட்டால் அதுக்கான பதில் நடக்குது, எல்லா இடத்துலையும் நடக்குதுங்க. அதெல்லாம் தவிர்க்க முடியாது, ஆண்டாண்டு காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நியாயப்படி போகணுன்னா இதுதான் பண்ணி ஆகணும், சிலது செய்கிறாங்க. அப்போ இவர் ஆம்சாங் அண்ணன் மேலேயே அந்த குற்றச்சாட்டு இருக்குது, எல்லா தலைவர்கள் மேலேயும் இருக்குங்க. கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னு எல்லா மினிஸ்டர் மேலேயே இருக்குங்க அந்த குற்றச்சாட்டு. அதை அப்படியே பார்க்குறீங்க. ஒரு நியாயத்தை சீக்கிரமாக தீர்த்து வைக்கிறாங்கன்னு பார்த்தேங்க. கோர்ட்டுக்கு போய் அவன் சுற்றிட்டு வரதை விட ஈஸியாக முடிச்சு விட்றாங்க, அதை அவர் மேலே சொல்கிறாங்க. ஆனால் அவரோட பேச்சு, அவர் சொன்ன தத்துவார்த்தம், இந்த ஜெய் பீம்னு சொல்கிற வேர்டிங்கெல்லாம் வேறு. அம்பேத்கரை வந்து ரொம்ப அவர் விரும்பினார். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காட்டில் விஷம் பரவட்டும். யார் சொன்னது? அம்பேத்கர் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். பழனி பாரதின்னு ஒரு பாடகர் சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமாம். இதே ஆம்சாங் தான் விளக்கம் சொல்கிறாரு. எப்படிங்க அம்பேத்கர் சொல்லுவார்? சாதியை வந்து சமுதாயத்தை விட்டு கலையணும்னு தான் அவர் சொல்கிறாரு ஒழிய சமூகமே விஷமாகட்டும்னு எப்படி சொல்லுவார் அவர்? தப்புங்க. இது சொன்னது பழனி பாரதிங்க, அம்பேத்கர் சொல்லலை. நானும் அதை நினச்சிக்கிட்டு இருக்கேன், அம்பேத்கர் தான் சொன்னாருன்னு. நானும் யோசிக்கவே இல்லை, நீங்களே யோசிக்கல, யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. இந்த கருத்து உங்கள் தொலைக்காட்சியில் முதல்ல சொல்கிறேன், வேறு எங்கேயும் சொல்லலை. இதை பற்றி ஆய்வு பண்ண உள்ளதான் தெரியுது, அவர் சொன்னது. அம்பேத்கர் சொல்லலை. எப்படி சொல்லுவார் அவர்? சமுதாயத்தை மாற்றணும், கட்டமைக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதர் சமூகமே விஷமாகட்டும், போபால் மாதிரி ஆகட்டும் நினைப்பாரா? யோசிக்கவே இல்லை பாருங்களேன் நம்மளும். இதை விளக்குனது ஆம்சாங் தான். அப்போ பார்த்தீங்க எவ்வளோ அவருக்கு ஞானம் இருந்திருக்கு பாருங்கள். அந்த விஷயம் பேனாவுக்கு சொன்னார். தாத்தா கோமனம் கட்டி தான் இருந்தார். இது எப்படி வந்துச்சு? எஜுகேஷன் படித்ததுனால எனக்கு பேனா வந்துச்சு, அதனால் எனக்கு எம்பவர்மெண்ட் வந்துச்சு, அதிகாரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னார். அந்த விளக்கம் ஒரு அருமையான விளக்கம். நீங்கள் பாருங்கள், இப்போ தான் அவரோட வீடியோலாம் நிறைய லீக். அவருடைய மரணத்திற்கு பிறகு நிறைய ஸ்பீச் லீக் பார்க்க முடியுது. யாரையுமே அவர் தரக்குறைவாக பேசலைங்க மேடையில் ஏறி. பொதுவாக சாதி கட்சிக்கெல்லாம் அடுத்த சாதியை திட்டுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். மேடையில் பேசுவாங்க, ஒரு வார்த்தை கூட ரொம்ப ஃபேமஸ் ஆகலாம். வட சென்னையில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனதெல்லாம் ஃபேமஸ் ஆச்சு. இப்போ காடு வெட்டி குரு ஏறினா அசிங்கமாக திட்டுவார். அது எல்லாருக்கும், எல்லா கட்சியிலையும் ஒவ்வொரு தரப்பில் இருக்கு, உண்டு, எல்லா தரப்பிலும் உண்டு, நம்ம இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. செருப்பை கட்டி அடி பண்ண வரையும் சீமான் பேசியிருக்காரு, ரைட்டா? அதுவும் இருக்காங்க. ஆனால் ஆம்சாங் யாரையுமே தப்பாக பேசலை, யாரையுமே தவறாக பேசலை. எந்த சாதியும் அவர் இறக்கி விட்டு பேசவே. சித்தாந்தம், தன்னுடைய கொள்கை, அது என்னமோ அதை மட்டும் தான் பேச. கடைசி அவர் பௌத்த மதத்தை தழுவி புத்தர் கோயிலை நிறைய கட்டியிருக்காரு தமிழ்நாட்டில். மாயாவதி அம்மா வந்தப்போ கூட அதான் சொன்னாங்க, தமிழக அரசுக்கு நான் இதை வலியுறுத்துகிறேன், ஆனால் அமைதியான முறையில் அவருடைய இறுதி ஊர்வலம் நடக்கணும், இதை தான் அவரும் விரும்புவார் அப்படின்னு. இவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா? கலவரம் பண்ணுறது அவர் விரும்ப மாட்டார். ஏன்னா அவர் இளைஞர்களை விதை நெல்லாக பார்த்தார். விதை நெல்லை விருந்தாக்க மாட்டாங்க யாரும், ஏன்னா அது நிறைய பயிராக வேண்டிய ஒரு செக்டர் அது. அப்படின்றத அவங்க ரொம்ப ஆழமாக புரிஞ்சிருந்துருக்காங்க. இவரை பற்றி தெரிஞ்சிருக்காங்க. ஆரம்பத்தில் இவர் பூவை மூர்த்தியார்கிட்ட பயிற்சி பெற்றார். அப்புறம் தலைவர் போஸ்டே செல்வ பிறந்தகை இருந்தது தான். 15 வருஷத்துக்கு மேலே இவர் தான் லாங்காக இருந்திருக்கார். அதில் போகவே இல்லை, எந்த இடத்துலையும் ஒரு சீட்டு 2 சீட்டு போகவே இல்லை அவர். அதனால் மாவீரர் ஆம்சாங் அவர்களுடைய பிரிவு என்பது அவருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, அனைத்து பிற்படுத்தப்பட்ட மனித குலத்திற்கு மிகப்பெரிய இழப்பாக நான் பார்க்கிறேன். அன்னாரை பிரிந்து வாடும் குடும்பத்தினருக்கும் அவருடைய கட்சியினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை அனுதாபங்களும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நிறைய வேலைகள் இருக்கும் உங்களுக்கு, அதற்கிடையில் எங்களுடைய அரங்கிற்கு வந்து நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து உங்களுக்கு மனமார்ந்த நன்றி.